Hello everyone, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திற்கான அரசு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ இதில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் முறையாக வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட், அதாவது அந்த விடைத்தாள் வந்து எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி எழுதணும், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, ப்ளஸ் தமிழ் பேப்பருக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு புக்லெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பக்கம் மார்க்கிங் பேஜ் இருக்கும். அரசு தேர்வுகள் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், டோட்டல் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, பண்டில் நம்பரு, பேக்கெட் நம்பரு, ஸ்கிரிப்ட் நம்பரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும்தான் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. அதாவது வினா வாரியாக மொத்தம், பக்க வாரியாக மொத்தம் தனித்தனியாக பிரித்து மார்க் போடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இதுவுமே டிக்குமே பண்ணக்கூடாது, எதுவும் எழுதக்கூடாது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. தேர்வு எழுதவர்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது. முகப்பு சீட்டில் உரிய இடத்தில் கையொப்பமிட வேண்டும். ஸோ இன்டர்லீஃபில் வந்து உங்களுக்கு எங்கே சிக்னேச்சர் வந்து போட சொல்லியிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் பேஜில் அங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர் போடணும். விடைத்தாளில் ஒரு பக்கத்திற்கு 20 முதல் 25 வரிகள் வரையே எழுத வேண்டும். விடைத்தாளின் இருபுறத்திலும் எழுத வேண்டும். செய்முறைகள் யாவும் விடைத்தாளின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற வேண்டும். சரியான வினா எண் தவறாமல் எழுத வேண்டும். வினா எண் எழுதாத மற்றும் தவறான எண்கள் குறிப்பிட்டு எழுதப்பட்ட விடைகளுக்கு மதிப்பீடு செய்யப்படாது. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் வந்து எழுதுறீங்களோ அதுக்கான நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போடணும். இரு விடைகளுக்கிடையே இடைவெளியிட்டு எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும். என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. வினாத்தாளில் எவ்வித குறியீடும் இடக்கூடாது. அதாவது கொஸ்டின் பேப்பரில் எந்த ஒரு குறியீடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள்களை சேதப்படுத்தக்கூடாது. விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் சிறப்பு பெயர் எண் எழுதக்கூடாது. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய, அதாவது இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் பாடத்திற்கான பொதுத் தேர்வு எழுதுறீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த முகப்பு சீட்டில் மட்டும்தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வு எண், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெயரை வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்ண கலர் கொண்ட பேனா, பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாது. மெயினாக ஸ்டிக் பென்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள்கள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுத வேண்டும். விடைத்தாள்களுடைய கோட்டின் இடது ஓரத்திலிருந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள்கள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விடைத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆன்சர் புக்லெட் தான் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எந்த ஒரு பேஜையும் வந்து நீக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். உங்களுக்கான மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. வினா வாரியாக மொத்தம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, பக்க வாரியாக மொத்தம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பேப்பர் கரெக்ஷன் வந்து இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வினா வாரியாக ஒட்டுமொத்த மதிப்பெண் எவ்வளோ, பக்க வாரியாக ஒட்டுமொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 15 1 மார்க் வந்து எழுதணும். ஸோ அந்த 1 மார்க் வந்து நீங்கள் இப்படி தான் எழுதணும். பகுதி 1ன்னு போட்டுக்கோங்க. வெளியில் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 வெளியில் போட்டு இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். ஸோ இதுக்கு வந்து டிக் பண்ணி உங்களுக்கான 1 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நீட்டாக ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணணும். அதே மாதிரி பிரிவு 2ல் பகுதி 1 யார் பண்டைய நாட்களில் இருந்து அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் சிறப்பியல்புடையவர்கள். அதே மாதிரி கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று யார் பெருமைப்படுகிறார்கள். இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. அதே மாதிரி முழக்கத்தொடர்கள், புகழ் பழிமொழிகள், திருக்குறள். ஸோ திருக்குறள் எழுதி கொஸ்டின் நம்பர் போட்டு திருக்குறள் எழுதி அந்த குறளை வந்து கீழே எழுதணும். அதே மாதிரி பிரிவு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல்கள் கேட்டிருக்காங்க. டெர்மினாலஜி கலைச்சொல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் அறிவுசார். அதே மாதிரி தன்மை பெயர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து எழுதுறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 23வது கொஸ்டின் வந்து எழுதுறீங்கன்னா அதை எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் விட்டுட்டு 24லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய நம்பர் அப்போ தான் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி 28 புதிய சொற்கள், சந்தன மரம், முல்லைக்கொடி, சந்தன மனம், முல்லை மனம், மரக்காடு. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு கோடு போட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 பிரிவு 1ல்
ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து நீட் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுறீங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பொருளாக செய்யும் பொருளல்ல பொருள் அந்த சீர் வாய்ப்பாடு அதெல்லாம் நீட்டாக அழகாக எழுதுங்க. அதே மாதிரி நயம் பாராட்டு பொறுத்த வரைக்கும் பகுதி 4 நயம் பாராட்டுக, ஆசிரியர் பெயர் எழுதுங்க, தலைப்பு கொடுங்க, திரட்ட கருத்து வந்து எழுதணும். திரட்ட கருத்து எழுதிட்டு எதுகை மோனை இதெல்லாம் எழுதணும். அதே மாதிரி அணி செய்யுளுள் அழகு அணி, மாலையில் மணி, செய்யுளுள் அணி, இதில் இயல்பு நவிசீர் அணி அமைந்துள்ளது. அதே மாதிரி கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். கடிதம் 39ன்னு போட்டு அது என்ன ஆவா இல்லை ஈயா ஆன்னு போட்டு கடிதம் எழுதி இதேமாரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். அதே மாதிரி கவிதை கொடுத்துருக்காங்க. கவிதையும் நீங்கள் எழுதுற மாதிரி இருந்தாலும் எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி செயற்கை படிவம் மாணவரோட பெயர், பாலினம், பிறந்த தேதி, தேசிய இனம், இரத்த வகை, உயரம் மற்றும் எடை, பெற்றோர், பாதுகாவலர், வீட்டு முகவரி, கைபேசி, பள்ளியின் முகவரி, சேர விரும்பும் விளையாட்டு, சேர்க்கை எண், தேதி, இடம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி தெருக்கூத்து என்பதற்கு ஏற்ப அது தெருவில் நடக்கும் ஒரு விழா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 42ல் ஆ. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அதே மாதிரி கட்டுரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னுரை கொடுக்கணும். அந்த முன்னுரைக்கு ரிலேட்டடாக செய்தி அறிதல், பயன்பாடு, செய்தி பெறும் வகைகள், செய்தித்தாள்கள், வார மாத இதழ்கள், வானொலி பயன்பாடு குழு, விவாதங்கள், வாசிப்பை நேசிப்போம், இல்லம்தோறும் நூலகம், முடிவுரை. ஸோ இந்த மாதிரி அழகாக எழுதிட்டு முன்னுரை எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு போடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள். அதேமாதிரி செய்தி அறிதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி பயன்பாடு, செய்தித்தாள்கள், வார மாத இதழ்கள், வானொலி பயன்பாடு, வாழ்வியல் மாற்றங்கள், வாசிப்பை நேசிப்போம், இல்லம்தோறும் நூலகம், முடிவுரை, கருத்து ஒரு நல்ல மாறல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு இந்த மாதிரி நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். CO மெட்டீரியல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய முகப்பு பகுதியில் அதாவது உங்களோட ஃபோட்டோ இருக்கும், உங்களோட சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க, என்ன எக்ஸாமு, சப்ஜெக்ட் கோடு, குரூப் கோடு இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு 2வது பேஜில் நீங்கள் எதுவுமே வந்து ஃபில்அப் பண்ணக்கூடாது. உங்களுக்கான மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? 3வது பேஜில் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.